அன்பான சகோதர சகோதரிகளை, அதிகாலை நேர வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நாம் கர்த்தருக்கு எத்தனையோ ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். அப்பா பிதாவை ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவை ஸ்தோத்திரம், இரக்கங்களின் பிதாவை ஸ்தோத்திரம், மகிமையின் பிதாவை ஸ்தோத்திரம், சாலின் ஓய்வு ஸ்தோத்திரம் என்று அநேக ஸ்தோத்திரத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நாம் அப்படி ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது கர்த்தர் நாம் மகிமைப்படும். ஸ்தோத்திர பலியுடன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்ற வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த புதிய நாளிலே, இந்த புதிய வருடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற தேவ ஜனங்களே, புறஜாதி பிள்ளைகளே, புறஜாதி ஜனங்களே, எல்லோரும் சுகத்தை விரும்புவார்கள், பலத்தை விரும்புவார்கள், ஞானத்தை விரும்புவார்கள், கிருபை விரும்புவார்கள், ஐஸ்வர்யத்தை விரும்புவார்கள், நித்திய ஜீவனை விரும்புவார்கள். அந்த விருப்பம் கர்த்தருடைய ஸ்தோத்திரத்திலே, கர்த்தருடைய நாம துதிக்கிறதிலே, கர்த்தரை ஆராதிக்கிறதிலே அது நிறைவேறும். ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தர் நாமத்தை துதித்து அவரை உயர்த்தும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையை உயர்த்துவார். அவர் நாம் மகிமைப்பட நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு போவதில்லை, ஒன்றும் கொண்டு வருவதில்லை. ஆகவே நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஏசப்பா, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய வருடத்தில் தகப்பனே எங்களுக்கு புதிய கிருபை கொடுத்துட்டீங்க, புதிய ஞானத்தை கொடுத்துட்டீங்க, புதிய வாக்குத்த வசனங்களை கொடுத்துருக்கீங்க ராஜா, புதிய ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்துருக்கீங்க ராஜா, புதிய மகிழ்ச்சி, எதிர்பார்க்காத காரியம் ஆண்டவரே, அறியாது பெரியாத எட்டாது ஆண்டவரே மறைப்பொருளை வெளிப்படுத்த போகிறீங்க. அதற்கு கோடி நன்றி இயேசப்பா. ஐஸ்வரத்தை கொடுத்து உயர்த்த போவதற்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. ஆண்டவரே படிப்பறிவில்லாத ஆண்டவர் பிள்ளைகளுக்கு படிப்பின் ஞானத்தை கொடுத்து உயர்த்த போவதற்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. ஆண்டவரை வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடு கட்டி தகப்பனே சொந்த வீட்டு போவதற்கு வழிவாசலை உண்டு பண்ணதற்கு நமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரங்கத்தாவே. நன்றியப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென்.